வீடு, மாட மாளிகை, கோயில்கள் இதில் எல்லாருமே கட்டி நம்ம மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த இடங்களுக்கு நம்ம போகும் பொழுது மனசு உற்சாகம் அடையுது. ஒரு எல்லையற்ற பீறிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆனந்தம் பொங்குது. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி, ஒரு எண்ணங்களின் தெளிவு, இவைகள் எல்லாம் எப்படி அந்த இடத்துல நமக்கு கிடைக்குது என்பது தானே ஒரு ஹைலைட். வாருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் ஜாதகம் தான் ரொம்ப பெருசு, நேரம் நல்லா இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. அப்படி ஜாதகப்படி நல்ல திசை நடக்குது, நல்ல யோகமானது இருக்குது, எல்லாம் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த திசையில் சம்பாரித்தேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன் சார். நான் சம்பாரிச்சிருந்தால் இந்த தெருவில் 2 வீடு வாங்கியிருப்பேன் சொல்கிறாங்கல்ல. நம்ம அதை கேட்குற மாதிரி தானே இருக்குது. சரி, ஏன் அவர்னால அந்த மாதிரி சம்பாதிச்சார், கையில் காசெல்லாம் பார்த்தாரு, வீடு அது அமையலை. இந்த வீட்டில் இருந்தேன் சார், எல்லாம் கிடைச்சிச்சுன்னார். அந்த வீடு ஏன் அமையவில்லை? அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. தெற்கு பார்த்தல் வீடு, நிறைய பேர் பேப்பர் பேனா எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெற்கு பார்த்த வீட்டிற்கு முதல் விஷயம், அந்த வாசப்படிக்கு நேர் எதிர்த்தாப்பில் வீடு வாசாசனப்படி கட்டியிருக்கீங்க சார். எங்கள் இன்ஜினியரே ரொம்ப எக்ஸலண்ட், அவர் வாஸ்து அவேர்னஸ் பீப்புள், ஓகே வெல்கம். ஆனால் அவருக்கு ப்ராக்டிக்கலாக தெரியாதுல்ல. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலே இதே ஃபீல்டில் இருக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் பேரில் தான் வாஸ்து பண்ணிட்டுன்னு போட்டிருப்பேன். ஆனால் நான் வாஸ்து பற்றி ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்கேன். இல்லை, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு நல்லதாக இருக்கிறதோ அதுவே தீமையாகவும் இருக்குது. அது ஒரு விஷயம். தெற்கு பார்த்த வீட்டிற்கு முதல்ல தலைவாசலில் பொறுத்து 2 பக்கம் ஜன்னல் இருக்கணும். இன்றைக்கி எந்த பேருமே வீடு கட்டுறதில்ல. ஒரு தலைவாயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 பக்கம் வீடு இருக்கணும். எந்த வீட்டிற்கு கீழே நிலப்படி இருக்கோ இல்லையோ, தெற்கு வாசல் வீட்டிற்கு நிலப்படி அவசியம் இருக்கணும். அதற்கு உள்ளர வெளியே இந்த படி ஏறும் பொழுது லாபம் நட்டம் லாபம்னு போகும். இந்த படியை கணக்கில் சேர்க்காதீங்க. ஒரு தலைவாசலுக்கு 2 பக்கம் ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னல்கள் இருப்பது தான் அந்த வீட்டினுடைய மகத்துவம், முக்கியத்துவம் கூடது. 1, வாசலுக்கு நுழையிற பொழுது படி ஏறுறதுக்கு அண்டர் கிரவுண்ட் தண்ணீர் தொட்டி நிறைய இடங்களில் தெரியாமல் அமைஞ்சிருது. அது 1, அப்படி இருக்கக்கூடாது. தெற்கில் படி ஏறுற இடத்துக்கு கீழேயே தண்ணி தொட்டி இருக்கக்கூடாது. சில பேர் வீட்டில் ஒரு ஓரமாக டச் பண்ணி தலைவாசலை 2ஆக வெட்டுற மாதிரி ஒரு செப்டிக் டேங்க் வந்துடுது. தலைவாயிலின் நீரை மிதித்து கொண்டு மேலே போகக்கூடாது. செப்டிக் டேங்கு வரக்கூடாது. தெற்கு திசையில் செப்டிக் பிட், அதாவது மலம் குவிக்கிற இது வரக்கூடாது. ஒரு சில வீடுகளில் இந்த தலைவாசல்லையே பார்த்திங்கன்னா போர் வந்துடுது, போர்வெல் வந்துடுது. அந்த மாதிரிலாம் போர் வரக்கூடாது. தெற்கில் பள்ளமே இருக்கக்கூடாது. தெற்கில் பள்ளம் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மனிதனுடைய வீட்டில் தெற்கு வாசலுக்கு பொறுத்தளவில் தென்மேற்கு, அதாவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே, தெற்கு வாசல் நுழைஞ்ச உடனே இடதுகை பக்கம், நல்ல வார்த்தையை கவனிங்க. ஏன்னா இந்த வாஸ்து சாஸ்திரம், இந்த திசைகள், இந்த பிரகாரம் சொல்லுவது என்பது சில பெண்களுக்கும் அது சரியாக புரியல. அதனால் எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் வீடு திருத்தணும், நம்ம என்ன குவாலிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சோதனை பண்ணும் பொழுது அப்போ வார்த்தைகளில் சில குழப்பம் வந்துடுது. அதனால் எங்களுக்கு தெரியுது, பட் பாமரராகிய உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் வரும். உள்ளே நுழைஞ்ச உடனே இடதுகை பக்கம் தென்மேற்கு மூலை, கன்னி மூலை வழக்கமாக சொல்கிறது தான். அதற்கு நைருதி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். உள்ளே நுழைஞ்ச உடனே தெற்கு வாசலில் காம்பவுண்ட் கேட்டில் நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் இருக்கிற பகுதி அக்னி மூலை. பெரும்பாலும் தெற்கு பார்த்த வீட்டில் கட்டி விற்கிற வீடுகள் பெரும்பாலும் என்ன பண்ணால் இந்த செப்டிக் டேங்கை தென்கிழக்கு மூலையிலே போடுறாங்க. அப்படி போடலாமா? போடவே கூடாது. பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வருது, மார்பக புற்றுநோய் வர்றதற்கு காரணம்
யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இது எல்லாமே இந்த அக்னி மூலையில் செப்டிக் டேங்க். அக்னியில் போய் ஒரு கழிவை வைக்கலாமா? நான் என்ன சொல்ல, நெருப்பு அதில் போடப்பட்ட எல்லா பொருளும் நெருப்பாக மாறிடும். அதனால் பெரும்பாலும் வீட்டில் அக்னி மூலையில் தான் பெரிய தொட்டி கட்டியிருக்காமல் பார்க்கணும். ஒரு லாரி தண்ணியை உள்ளே இறக்கி தன் தேவையை பூர்த்திக்கு. அக்னி மூலையில் பள்ளம் இருக்கக்கூடாது, கழிவு தொட்டி இருக்கக்கூடாது. வீடெல்லாம் பக்காவாக கட்டிட்டான், காம்பவுண்டு இடவெளி விட்டுருக்கான். அக்னி மூலையில் ஒட்டி சில பேர் லெட்டின் பாத்ரூம் போட்டு ஒட்டி கட்டிட்டான். அப்படி கட்டக்கூடாது. எங்கே வர அந்த நவீன காலத்தில் குழப்பமாக இருக்கிறது, இந்த செப்டிக் டேங்கும் லெட்டின் பாத்ரூம் எங்கே போடுதல். பொதுவாக எந்த திசை வாசல் வீடாக இருந்தாலும் வடமேற்கு திசையில் தான் லெட்டின் பாத்ரூம் இருக்கணும். ஆமாம், அதில் மேற்கில் போடலாமா? போடக்கூடாது, போடவே கூடாது. சில வீடுகளில் தென்மேற்குலேயே செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் போட்டிருக்காங்க. குழியுடன் கூடிய கழிப்பிடம் அங்கே இருந்தால், செப்டிக் டேங்கே இருந்தால், கிணறு இருந்தால் மரண தேவதையை வீட்டுக்கு வான்னு கூப்பிடும். சொல்லும்போது எவ்வளவு வேதனையாக இருக்குது. தென்மேற்கில் தான் தனித்தொட்டி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு வேலை செய்கிறீங்க, அது யாரையாவது கேட்டு செய்ய வேண்டாம் ஐயா. ஒரு வேலையை செய்கிறீங்க, நீங்களாக கற்பனையில் வாழ்றீங்க. நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல வரல. நான் சொல்கிறது உங்களை வெரி கைண்டாக கேட்டுக்கிறேன், மனதின் அடித்தட்டத்தில் இருந்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வீடு கட்டுறீங்களா, ஒரு துறை சார்ந்த வல்லுநர், அட எவ்வளவோ 50 லட்சத்துக்கு கட்டுறீங்க, அந்த ஒரு பார்க்குறவங்களை கூப்பிட்டு வச்சு குறைஞ்சபட்சம் நல்லா இருக்குமே, சாஸ்திரிகளை கூப்பிட்டா ஒரு 5000 10,000 ஒரு 4 தடவை 2 தடவை வரப்போகிறேன், பார்த்துட்டா வாழ்நாள் முழுவதும் துன்பத்திலிருந்து தப்பிக்கலாம்ல. ஏன் செய்ய மாட்டேறீங்க? எதில் சிக்கன நடவடிக்கை இருக்கணும்னு உங்களுக்கு வேண்டாம் ஐயா. நாம் வாழும் பொழுது பலரையும் சேர்த்து தானே வாழ வேண்டியிருக்கு. உங்களுடைய அஜாக்கிரதை, உங்களுடைய சிக்கன நடவடிக்கையினால் உங்கள் குடும்பத்தில் தவறாக சில அமைப்புகளை உருவாக்கி விட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குது. யாரும் சொல்கிறான் சார் நான் கட்டுவேன் சார், மேஸ்திரி சொல்கிறார், கொத்தனார் சொல்கிறார், நான் வாஸ்துப்படி தான் சார் கட்டுவேங்கிறார். அவர் அது செய்வாருங்கிறது உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? எதையாவது ஒத்துக்கொள்ள முடியுதா? நாளைக்கு தவறு வந்தால் நீ தானப்பா செஞ்சேன்னு கேட்டால் அவனை போய் கேட்க முடியுமா? அது நிபுணர்கள். மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சில நேரம் சரியாகுது, சரி ஆகலைன்னா டாக்டர்கிட்ட தானே போகணும். டாக்டர் நீங்கள் போய் பார்த்தீங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் கேள்வி கேட்க முடியும். அதுபோல் ஒரு பொறுப்புணர்வோடு நாம் வீடு கட்டணும், வீட்டில் வாழணும். வீடு வாழ்பவர்களினுடைய அடையாளத்தை சொல்லுது. பிரச்சனைக்குரிய கோர்ட்டு கேஸ்ன்னு அலையலாம். அவங்க வீட்டெல்லாம் போய் பார்த்தோம்னா சொல்லுவேனுங்க,